வெல்கம் டு ஹர்ஷவர்தன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, 6th சோசியல் சயின்ஸில் செகண்ட் டேர்மில் இருக்க தேசிய சின்னங்கள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் பேஜில் பாருங்கள், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. செகண்ட் பேஜில் பாருங்கள், ஒரு காட்டின் மைய அச்சு புலின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காட்டோட ராஜானா சிங்கம்னு சொல்லுவாங்க, அதே ஒரு காட்டின் மைய அச்சுனா புலி. ஓகேங்களா? அதுக்கு கீழே பாருங்கள், தாமரையில் பல வகை உண்டு. அதில் பார்த்திங்கன்னா தாமரையில் இளஞ்சிவப்பு நேரத்தில் இருந்தால் அது செந்தாமரைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், பேகன், அதாவது கடையலு வள்ளல்களாக அந்த காலத்தில் எந்த இதில் இருந்திருக்காங்கன்னா தமிழகத்தில் தான் இருந்திருக்காங்க. அதில் முக்கியமானவர் யாருன்னா பேகன். இவர் வந்து மயிலுக்கு போர்வை கொடுத்துருக்காரு. அதாவது அவர் ஃபேமஸான ஆள். பேகன் என்ன மயிலுக்கு போர்வை தந்த கடையலு வள்ளல்னு கேட்பாங்க. யாருன்னா பேகன். அதுக்கப்புறம் பாருங்கள், மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் இருக்குது. இது முக்கியமானது பார்க்குங்களா, இது முக்கியமாக குறித்து வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை. ஓகேங்களா? அடுத்தது கீழே வாங்க. ஓங்கில் என்ன? ஓங்கில்னா டால்ஃபின். அதே ஆற்று ஓங்கில்னா கங்கையில் வாழும் டால்ஃபின். ஓகேங்களா? அதே கரியால் முதலைன்னு இருக்கும். கரியால் முதலைன்னா கங்கையில் வாழும் முதலை தான் கரியால் முதலைன்னு சொல்லுவாங்க. இந்த டால்ஃபின் இருக்குங்களா, அது பாருங்கள், நீருக்கு வெளியே நீண்டிருக்கும் அது நீண்ட வாயும் கரியால் முதலின் வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஓங்கில் பார்த்திங்கன்னா தன்னோட இறையை எப்படி பிடிக்குன்னா மீயொலியை யூஸ் பண்ணி தான் இறையை பிடிச்சு அதை சாப்பிடும். ரெண்டாவது கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று வரிகள் யார் சொல்லியிருக்காரு? அதாவது கங்கை நதியை பாராட்டி ஒரு லைன் சொல்லியிருக்காரு. யாருன்னா பாரதியார். இது குறித்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, கங்கையோட நீளம் எவ்வளவு? கங்கையோட நீளம் எவ்வளோனா 2525 கிலோமீட்டர். ஓகேங்களா? அதாவது இந்தியாவிலேயே மிக நீளமான பாயும் நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை நதி. நீளம் 2525 கிலோமீட்டர். இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா கங்கை கங்கோத்ரி பனைமலையில் உருவாகுது. அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் கோமுகி என்ற இடத்துலேருந்து உருவாகுது. ஓகேங்களா? அது அந்த கங்கை உருவாகிற இடத்துல கங்கைன்னு பேர் வராது. உருவாகிற இடத்துல பாகீரதி என்ற பேரில் தான் உருவாகும். கீழே பாருங்கள், எழுதி வச்சுருக்கேன். அதாவது பாகீரதி ஃபஸ்ட்டு கங்கோத்ரி பனிமலையில் பாகீரதியின் பேரில் தான் உருவாகும். இந்த பாகீரதியும் இந்த அழகன் நந்தா 2 ஆறும் இந்த தேவப்பிரயாய் என்ற இடத்துல இணையும். அப்போ தான் அதிகாரப்பூர்வமாக கங்கைன்னு பேர் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல எந்த பெயரில் உற்பத்தி ஆகுதுன்னா பாகீரதி. ஓகேங்களா? அதை குறித்து வச்சுக்கோங்க. உருவாகும் இடம் முக்கியம். கங்கோத்ரி பனிமலை உத்தரகாண்ட் மாநிலம். அது கீழே பாருங்கள், கங்கை முடிஞ்சது. அது கீழே பிரம்மபுத்திரா 3848 கிலோமீட்டர் நீளம் உடையது என்றாலும் அது இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவு தான். ஓகேங்களா? பிரம்மபுத்திரா பார்த்திங்கன்னா, அதாவது குரோமில் போட்டு பார்த்திங்கன்னா மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 2900 கிலோமீட்டர் போட்டிருப்பான். இந்தியாவில் பாயிற மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 916 கிலோமீட்டருக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா சைனாவில் திபெத் மலைப்பகுதியில் இருக்க அந்த கைலாஸ் மலைத்தொடரில் செமாயிட்டும் பனிப்பாறையில் உற்பத்தி ஆகுது. இது செயலில் எழுதி வச்சுக்கோங்க. முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இமாம் பசந்த். இந்த பேஜில் காட்டின் மூதாய் மரம்னு கொடுத்துருக்காங்க. காட்டின் மூதாய் மரம்னா ஆலமரம். ஓகேங்களா? அதே அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா ஆண் கடவுளாக எந்த மரத்தை வணங்கினாங்கன்னா அரச மரத்தை வணங்கினாங்க. அதே பெண் கடவுளாக வேப்ப மரத்தை வணங்கினாங்க. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கு காட்டின் மூதாய் மரம் எதுனா ஆலமரம். இதுதான் இந்தியாவோட தேசிய மரம் ஆலமரம். எந்த வருஷம் அறிவிச்சிருப்பாங்கன்னா 1950. இப்படி கீழே வாங்க. ஒரு பாம்போடு கூடு கருநாகத்தின் கூடு கொடுத்து, அதாவது கூடு கட்டி முட்டையிட்டு ஊர்வனம் எதுனா கருநாகம். ஓகேங்களா? பாம்புலேயே இதுதான் விஷம் அதிகம். நஞ்சு கொண்ட பாம்புலேயே உலகில் நீளமானது. இது எத்தனை அடி வரும்னா 18 அடி நீளம் வரை வளரும் போட்டிருக்காங்க. இது குறித்து வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. ஓகேங்களா? இந்தியாவோட தேசிய சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 1950 3 தேசிய சின்னமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருப்பாங்க. எதுனா ஆலமரம் 1950. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலமரம் 1950, தாமரை
ஃபஸ்ட்டு வந்து ஆலமரம், ரெண்டாவது தாமரை. அதாவது ஒரு மரத்துலனா ஒரு பூ இருக்கும் ஓகேங்களா, அது ஆலமரம் 1950. ஆலமரத்தில் தாமரை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க 1950. ஒரு பூலேருந்து நான் ஒரு கனி வருமா, அப்போ கனி இன்னும் மாம்பழம் ஓகேங்களா, மாம்பழம் 1950. மொத்தம் 3 ஆச்சுங்களா, ஆலமரம், தாமரை, மாம்பழம் 3மே வந்து 1950 ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1963 மயில் ஓகேங்களா, மயில் வந்து தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. அதில் 10 கூட்டிங்க. 1973 புலி வந்து தேசிய சின்னமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா, மொத்தம் 5 ஆச்சுங்களா. அப்புறம் 2008 வந்து கங்கை ஓகேங்களா, 2008 வந்து கங்கை ஆறு. 2010 2 வரும். 2010 யானையும் ஆற்று ஓங்கிலும் வரும் ஓகேங்களா. 2012 லாக்டோபேசிலஸ் ஓகேங்களா, மொத்தம் 10 வரும் ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பாருங்களேன், ஆலமரம் பார்த்திங்கன்னா இது பெருமீன் சின்னமாகும் மருத்துவம் குணம் கொண்ட, இதெல்லாம் தேவையில்ல, வருஷம் மட்டும் 1950 ஞாபகம் வச்சுங்க. தாமரை 1950 ஞாபகம் வச்சுக்கோங்க. மயில் வந்து 1963 இந்தியாவை தாயமாக கொண்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புலி வந்து 1973, அதாவது பூனை இனத்தில் மிகப்பெரியது, முக்கியம், பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா 20% கொண்டுள்ளது. அதாவது உலக அளவில் புலிகள் வந்து இந்தியாவில் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளதுன்னா 70% கொண்டுள்ளது ஓகேங்களா. மயில் வந்து இந்தியாவை தாயமாக கொண்டது மாதிரி யானை வந்து ஆசியாவை தாயமாக கொண்டது ஓகேங்களா, இது குறித்து வச்சுக்கோங்க. லாக்டோபேசிலஸ் இது ஒரு தோழமை பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. இது வந்து அதாவது பால் வந்து தயிராகிறதுக்கு ரொம்ப பயன்படுற ஒரு பாக்டீரியா எதுனா இதுதான் லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எப்போ வந்து ஒரு தேசிய நுண்ணுயிரியை அறிவிச்சாங்கன்னா 2012. அதுக்கப்புறம் ராஜநாகம் பாருங்கள், ராஜநாகத்தோட அறிவியல் பேர் கொடுத்துருக்காங்க கோபி பாக்கஸ் கானா ஓகேங்களா, அதாவது உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு ஓகேங்களா. அப்படி கீழே வாங்க, அதாவது இப்போ இந்தியாவுக்கு பார்த்தோம், இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்க்குறோம். தமிழகத்தின் மாநில விலங்கு எது? நீலகிரி வரையாடு. அதே இந்தியாவோட தேசிய விலங்குனா ஒரே நிமிஷம். அதாவது தமிழகத்தின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு, இந்தியாவின் தேசிய விலங்குனா புலி ஓகேங்களா. அதே வந்து தமிழகத்தின் மாநில பறவைனா மரகதபுறா. அதே வந்து தேசிய பறவைனா மயில். இங்கே மாநில மலர்னா செங்காந்தல் மலர். அங்கேனா என்ன மலர்? தாமரை மலர். இங்கே மாநில மரம்னா பனை மரம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம். இதெல்லாம் முக்கியம். அடுத்து இப்போ தேசிய கொடி கொடுத்துருக்காங்க. தேசிய கொடி வந்து எப்போ வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையில் வந்து அதிகாரப்பூர்வம் அங்கீகரிச்சிருப்பாங்கன்னா, தேசிய கொடி வந்து நம்ம குடியரசு தினம் போது எப்போனா 1950 ஜனவரி 26. அது 2 நாளைக்கு முன்னாடி தேசிய கீதம், அதாவது 1950 ஜனவரி 24 தேசிய கீதமும் தேசிய படலும் அங்கீகரிச்சிருப்பாங்க. தேசிய கொடி வந்து ஒரே நிமிஷங்க, தேசிய கொடி வந்து பின்னாடி வரும் பார்த்துக்கலாம், பின்னாடி டவுட்டாக இருக்குது. தேசிய கொடி பாருங்கள், அதாவது வண்ணங்கள் இருக்குல்ல, வண்ணங்களுக்கு ஒரு வண்ணங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. காவி நிறம் வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. பச்சை நிறம் வந்து செழுமையும் வளத்தையும் குறிக்குது. வெள்ளை நிறம் வந்து நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. கருநீல நிறம் வந்து அறவழி மற்றும் அமைதியை வலியுறுத்திலாம் உள்ள ஓரளவு பார்த்துக்குங்க, பொறுத்துக்களை கேட்டால் கேட்கலாம். தேசிய கொடியின் நீள அகலம் வந்து 3:2 ஓகேங்களா. இது அடுத்தது பாரு முக்கியமானது, இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்களி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். அதாவது இந்திய தேசிய கொடியை வந்து யார் வடிவமைச்சாங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்களி வெங்கையா ஓகேங்களா. அடுத்தது வந்து விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது எங்கே வந்து நெஞ்சாங்க ஃபஸ்ட்டு ஏற்றினாங்களே கொடி, செங்கோட்டையில் ஏற்றினாங்கல்ல, அந்த கொடி வந்து எங்கே வந்து நெஞ்சாங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம். இதுதான் வந்து ஃபேமஸாக, அதாவது அது பேர் எடுத்துக்கிச்சு ஓகேங்களா. எந்த மாவட்டம்? நம்ம தமிழகத்தில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம். இக்கொடியை வந்து எப்போ செங்கோட்டையில் வந்து நம்ம பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து ஏற்றினார் ஓகேங்களா. இப்போ அந்த கொடி வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்க புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது முதலில் ஏற்றிய தேசிய கொடி வந்து இப்போ தற்போது வந்து எங்கே வைக்கப்பட்டுள்ளதுன்னா, அதாவது சென்னையில் இருக்க புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கொடிகாத்த குமரன் கொடுத்துருக்காங்க. அதாவது திருப்பூர் குமரன் கூட சொல்லுவாங்க. இவர் வந்து இப்போ பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கிடையாது, பிறந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஓகேங்களா. இவர் வந்து 1930, அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து கலந்து கொள்வார். 1932 வந்து காந்தியடிகளை கைது செய்து கண்டித்து நாடெங்கிலும் போராட்டம் நடைபெறுது. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு உயிரை துறப்பார். அதாவது உயிர் துறக்கிற நேரத்தில் கூட இந்திய தேசிய கொடியை வந்து கீழே இல்லை, கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து இறந்துருவார். அதனால் வந்து இவருக்கு வந்து கொடிகாத்த குமரன் என்ற பேர் வந்து வந்தாங்க ஓகேங்களா.
இவரை மரியாதை செலுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு இவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கு. அது எத்தனை ரூபாய் அஞ்சல் தலைனா ₹5 அஞ்சல் தலை. ஓகேங்களா, இது குறித்து வச்சுக்கோங்க சைடில். அடுத்து தேசிய இலச்சினை. ஓகேங்களா, தேசிய இலச்சினை என்னது, அந்த நான்முக சிங்கம் இருக்குங்களே, அதாவது நம்ம ஒரு கவர்மெண்ட் லெட்டர் பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிங்கம் மாதிரி இலச்சினை இருக்குங்களே, அதுதான் வந்து நான்முக சிங்கம், அதான் தேசிய இலச்சினை. ஓகேங்களா, இது வந்து அந்த எங்கிருந்து எடுத்தாங்கன்னா சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஜனவரி 26 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, அதாவது சாரநாத் அசோகத்தூணிலிருந்து இந்த இலச்சினையை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், அந்த இலச்சினை கீழே என்ன எழுதிருக்குன்னா சத்தியமே ஜெயதேன்னு எழுதியிருக்கும். சத்தியமே ஜெயதேன்னு என்ன அர்த்தம், வாய்மையே வெல்லுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது கீழ்ப்பையில் வந்து 4 உருவங்கள் இருக்கும். ஓகேங்களா, அதாவது 4 சிங்க உருவங்கள், ஒன்று பின்பக்கம், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாது 3 சிங்க உருவம் தெரியும், பின்னாடி ஒன்று மறைஞ்சிருக்கும். அந்த சிங்க உருவத்துக்கு கீழே வந்து 4 உருவங்கள் இருக்குது. என்னென்ன உருவம்னா யானை, குதிரை, காளை, சிங்கம். ஓகேங்களா, யானைனா ஆற்றலை குறிக்குது, குதிரைனா வேகத்தை குறிக்குது, காளைனா கடின உழைப்பு குறிக்குது, சிங்கம்னா கம்பீரத்தை குறிக்குது. ஓகேங்களா, இந்த இலச்சனை எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களும் கடவுச்சீட்டுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இந்த பாக்ஸ் பாருங்கள், இந்த நான்முக சிங்கம் வந்து எங்கே இருக்குது, இப்போ அது எங்கே இருக்குன்னா சாரநாத் அருங்காட்சியில் பாதுகாக்கப்படுகிறது. அதாவது அசோகர் காலத்தில் சாரநாத் துணியில் உச்சியில் அமைந்த நான்முக சிங்கம் தற்போது வந்து எங்கே வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறதுனா சாரநாத் அருங்காட்சியகம். தேசிய இலச்சினை பார்த்தாச்சுங்களா. அடுத்தது தேசிய கீதம். ஓகேங்களா, தேசிய கீதம் என்னது, ஜனகணமன. ஓகே, இது தேசிய கீதம். அதே தேசிய பாடல்னா வந்தே மாதரம். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் சரி தேசிய பாடலும் சரி எப்போனா குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அங்கீகரிச்சிருப்பாங்க. தேசிய கொடி தான் வந்து எப்போனா ஜூலை 22, 1947 வந்து இந்திய அரசியல் நிச்சயமாக வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. அதை எழுதிச்சிக்கோங்க. ஓகேங்களா, தேசிய கீதம்னா ஜூலை 22, 1947. தேசிய இலச்சினா ஜனவரி 26, 1950. தேசிய கீதமும் தேசிய பாடலும் 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 24, 1950. இந்த தேசிய கீதம் வந்து யார் ஈட்டுனாலும் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. ஓகேங்களா, இது அது அங்கீகரிச்சது வந்து வங்காள மொழி அங்கீகரிக்கல, இந்தி மொழியாக தான் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு எப்போ பாடியிருப்பாங்க, கல்கத்தா மாநாடு 1911 டிசம்பர் 27 வந்து பாடியிருப்பாங்க. யார் பண்ணாங்க, இது ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பார். அந்த பாக்ஸில் பாருங்கள், 1911 டிசம்பர் 27 கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய கணம் நடையும் போது இப்பாடல் முதன்மையாக பாடப்பட்டது. ஓகேங்களா, யார் பண்ணது, ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பார். அதே வந்து வந்தே மாதரம் வந்து ஃபஸ்ட்டு எப்போ போடுவாங்கன்னா 1896 கல்கத்தா மாநாட்டில் பாடியிருப்பாங்க. அது யார் பண்ணால், அது ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடிப்பார். ஆனால் வந்து அது வந்து பாடலை உருவாக்குனது யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேங்களா, ஆனால் பாடினது ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதமும் தேசிய பாடலும் இவர் தான் ஃபஸ்ட்டு பாடிப்பார். யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். பாடும்போது பின்பற்றப்பட வேண்டியன்னு பாருங்கள், அதாவது இந்த கீதத்தை சுமார் 52 வினாடிகள் பாட இசைக்க வேண்டும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். ஓகேங்களா, அடுத்து தேசிய பாடல் வந்தே மாதரம் பாருங்க, யார், வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலில் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. அதெல்லாம் தேவையில்லை. ராஜேந்திர பிரசாத், அதாவது தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடலும் இருக்குன்னு சொன்னது யாருன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேவா, இந்த வந்தே மாதரம் வந்து எந்த நூலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆனந்தமடம். அதாவது தேசிய பாடலை இயற்றினது யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அவர் வந்து என்ன நூல், ஆனந்தமடம் நூல் எழுதியிருப்பார். அந்த ஆனந்தமட நூலிலிருந்து ஒரு பத்தி எடுத்து இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து கொடுத்துருப்பார். ஓகேங்களா, அடுத்து தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு என்ற தேசிய உறுதிமொழியை வந்து இயற்றினது யாருன்னா ஆந்திராவை சேர்ந்த பிதிமாதிரி வெங்கட சுப்பாராவ், அதாவது தெலுங்கில் எழுதியிருப்பார். ஓகேங்களா, இவர் யாருன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ், தெலுங்கில் எழுதியிருப்பார். தேசிய உறுதிமொழி இந்தியானது தாய்நாடு. இந்த தேசிய நுண்ணுயிர். ஓகேங்க, லாக்டோபேசிலஸ் ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம், டெல்புரிக்கி. 2012 வந்து இந்திய அரசு வந்து தேசிய நுண்ணுயிரை வந்து அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்டீரியா பாருங்கள், வேதிவினை புரிந்து பாலில் இருக்கும் புரதத்தை மருந்து தயிர் கிடைக்கிறது. இது நம்ம வந்து தயிர் செரிமானத்துக்கும் வயிற்றுக்கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதுக்கும் அறியப்பட்டது. அதாவது இந்த தயிர் வந்து நம்ம செரிமானத்துக்கும் வயிற்றுக்கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது தயிர், அது இது இந்த லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி பாக்டீரியா தான் நம்மளுக்கு வந்து செரிமானம் பண்ணுதாமா, வயிற்றுக்கோளாறுகள்லாம் சரி பண்ணுதுங்களாமா. அடுத்தது இந்திய நாணயம். இந்திய நாணயம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு 16ஆம் நூற்றாண்டில் வந்து ஷெர்ஷா சூரி வந்து வெளியிட்ட நாணயம் பேர் என்ன, ரூபியா. அதை மருவி தான் வந்து ரூபாய்னு வந்திருக்கு. இந்த ரூபாய், ஓகேங்களா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காசோட பேர் என்ன, ரூபாய். ஓகேங்களா, அந்த ரூபாய்க்கு ஒரு சின்னம் இருக்குங்களா, அந்த சின்னத்தை உருவாக்குனது யாருன்னா தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார். அது எந்த, கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஓகேங்களா, முன்ன வந்து சேலம் மாவட்டம் இருக்கும், இப்போ தனியாக பிரச்சனை கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்துருச்சு. ஓகேங்களா, 2010 வந்து உருவாக்கியிருக்கார் டி உதயகுமார். அதெல்லாம் முக்கியம், குறித்து வச்சுக்கோங்க.
தேசிய நாட்காட்டி ஓகேவா. தேசிய நாட்காட்டி வந்து பேரரசு கனிஷ்கர் காலத்தில் கிபி 78ஆம் ஆண்டு, அதாவது சக ஆண்டு முறை எப்போ எந்த வருஷம்னா கிபி 78. அதை தான் வந்து தேசிய நாட்காட்டி அந்த இதுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நாள்னு பார்க்கும்போது மார்ச் 22 ஓகேங்களா. இது குறித்து வச்சுங்க. அதாவது சம இரவு பகல் நாள் இருக்குங்களா, மார்ச் 22 அந்த நாளை தான் வந்து தேசிய நாட்காட்டி வந்து அந்த நாளை தான் வந்து அதிகாரமாக ஏற்றுக்கொண்டாங்க. எந்த வருஷம்னா 1957. அதாவது இந்த தேசிய நாட்காட்டி வந்து நிர்ணயிக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவோட தலைவர் யாருன்னா பிரபல வான் இயற்பியாளர் மேக்நாத் சாகா. இதில் முக்கியமானு பார்க்கும்போது முதல் தேசிய நாட்காட்டி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1957 மார்ச் 22. அதோட தலைவர் யாருன்னா மேக்நாத் சாகா ஓகேங்களா. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சமைரவு பகல்னாலும் புவியியலே வரும், அதில் பின்னாடி பார்க்கலாம். தேசிய நாட்கள், அதாவது தேசிய நாட்கள் ஓகேவா. தேசிய விழாவில் எதை சொல்லுவாங்கன்னா குடியரசு தினத்தை சொல்லுவாங்க, சுதந்திர தினம், அப்புறம் வந்து காந்தி ஜெயந்தி. இந்த மூணுமே வந்து தேசிய விழாவாக கொண்டாடுவாங்க. நாடு விடுதலை பெற்ற நாள் என்று மகாகவி பாரதியோட ஆடுவோமை பள்ளி பாடுமை ஆனந்த சுந்தர அடத்தி விடுமை ஆடுமை இந்த பாடல் வந்து பாரதியாரது. சுதந்திர அடைந்த போது அகில இந்திய வானொலியில் வந்து ஃபஸ்ட்டு பாடி பெருமை பெற்றவர் யாருன்னா கர்நாடக இசைப்பாடகி டி. பட்டம்மாள் ஓகேங்களா. இதை குறித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதாவது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலி பாடிய பெருமை பெற்றவர் யாருன்னா டி.கே. பட்டம்மாள். அடுத்தது பாருங்கள். அதாவது குடியரசு தினம் போது செங்கோட்டையில் வந்து கொடியேற்றுறது யாருன்னா குடியரசுத் தலைவர். அதே ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் போது யார் வந்து செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்கன்னா பிரதமர் ஓகேங்களா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அதே தான். அடுத்தது பாருங்கள். அதாவது வந்து இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 ஓகேங்களா பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெறும். அதாவது ஜனவரி 26 குடியரசு நாள், 3 நாள் கழிச்சு ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 படைகள் வந்து இசைக்குழு வந்து நிகழ்ச்சிகள் நடத்துவாங்களாமா. இதோட முக்கிய விருந்தினர் யாருன்னா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா. மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை விண்வெளிக்கு அலங்கரிக்கப்படும். பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி நடைபெறும் நாள் எதுனா ஜனவரி 29. இது ஞாபகம் வச்சுங்க. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 வந்து ஐநா சபை வந்து 2007 ஒரு சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடிட்டு வருது. அதே வந்து ஐநா வந்து அதே 2007 செப்டம்பர் 15 வந்து தேசிய மக்களாட்சி தினமாக கொண்டாடுது ஓகேங்களா. யூனிட் முடிஞ்சுது. இந்த கரியால் முதலைனா கங்கையில் வாழும் முதலை, ஆற்று ஓங்கில்னா கங்கையில் வாழும் டால்ஃபின், மீயொலினா கேரா ஒலியலிகள். இது தெரிஞ்சு தான். இந்த மீள் பறவை நீங்கள் பார்த்துங்க, சும்மா பார்த்துங்க, பின்ன உள்ளே வந்ததே தான் திரும்ப வரும். புக் பேக் பார்க்கலாம். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அதே வந்து தேசிய கீதம்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் தேசிய கீதம் ஓகேங்களா யாருன்னா அது எதுனா ஜனகணமனா யார் பண்ணால் ரவீந்திரநாத் தாகூர். ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இதில் இருந்தால் வந்தே மாதரம் எடுத்திருப்பாங்க இந்த நூலில் இருந்து தான் ஓகேங்களா. 3வது பார்த்தீங்கன்னா சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுவது எதுனா மகாத்மா காந்தி அக்டோபர் 2 ஓகேங்களா. ஐநா வந்து அறிவிச்சிருக்கும். நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்னன்னா கருநீலம். அது என்ன குறிக்குதுன்னா அறவழி மற்றும் அமைதியை குறிக்குது ஓகேங்களா. இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கே இருக்குன்னா இப்போ சென்னை புனித சார்ஜ் கோட்டையில் இருக்குது. தேசிய கீதத்தை இயற்றியார்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதர பாடலை பாடியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அந்த காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்ததுன்னா கல்கத்தா நடந்திருக்கும். அந்த கல்கத்தா இது தலைவர் யாருன்னா ரஹ்மத்துல்லா சயானி. இதை எழுதிச்சுக்கோங்க. விடுதலை நாளின் போது டெல்லியில் குடியேற்றுபவரான பிரதம அமைச்சர். அதே குடியரசுத் தலைவர்னா குடியரசுத் தலைவர். இந்திய தேசிய இலச்சினை இப்போ எந்த தூள் எடுத்தாங்கன்னா சாரநாத் அசோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் தேசிய கனி வந்து மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை வந்து மயில். இந்தியாவில் தேசிய மரம் ஆலமரம். இவ ஃபஸ்ட்டு வந்து நெய்யப்பட்ட கொடி எங்கே நெஞ்சாங்கன்னா குடியாத்தம் வேலூர். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்திருந்த பிங்களி வெங்கை ஆந்திராவில் சேர்ந்தவர். சகாண்டு முறை வந்து கனிஷ்கர் காலம் கிபி 78 ஆரம்பிக்குது. இந்தியாவின் மிக நீளமான ஆறு இது கங்கை. 2625 கிலோமீட்டர். இந்திய நாணயத்தை குறியீட்டை வடிவமைத்திருந்த உதயகுமார். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது ஓகேங்களா. நான்முக சிங்கம் தற்போது டேஸ் அருங்காட்சியகம் அதாவது சாரநாத் அருங்காட்சியகத்தில் இருக்குது. இப்போ தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுன்னு பார்க்கும்போது 1950. நாள்னு பார்க்கும்போது ஜனவரி 24. இதே நாள் தான் வந்து வந்தே மாதரம் அதாவது தேசிய பாடல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எதுனா லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி ஓகேங்களா.
காவி வந்து தைரின்னு அர்த்தம்னா வெள்ளைனா அர்த்தம் நேர்மை அமைதி. குதிரைனா ஆற்றல்னா காளை வந்து கடின உழைப்பு. 1947 விடுதலை ஆனதுனா 1950 குடியரசு தினம் ஓகேங்களா. இது வந்து யார் இயற்றினாங்க? ரவீந்திரநாத் தாகூர் வந்து தேசிய கீதம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து எதுனா தேசிய பாடல். பிங்களி வெங்கையலையா வந்து தேசிய கொடி. மேக்னாத் சாகா வந்து யாருன்னா வான் இயற்பியாளர் ஓகேங்களா. தேசிய இது பொருந்திய பின் பொருந்தாதுங்களா. தேசிய ஊர்வனம் இது ஊர்வனம்னா ராஜநாகம் வரும். தேசிய நீர்வாழ் விலங்குனா டால்ஃபின் வரும். தேசிய பாரம்பரிய விலங்குனா பாரம்பரிய விலங்கியதுனா யானை வரும். தேசிய நுண்ணுயிர்னா லாக்டோபேசிலஸ் வரும் ஓகேங்களா. தவறானது கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகே. தேசிய குடி நீல அகலம் 3:2 ரைட்டு. அசோக சக்கரம் 24 அரங்கள் ரைட்டு. அசோக சக்கரம் வெளிர் நீல நிலம் கிடையாது, கருநீல நிறம் ஓகேங்களா. பிங்களி வெங்கையா தேசிய கொடி அணிவித்த ரைட்டு. விடுதலை நாளில் இயற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கல்கத்தா அருங்காட்சியம் கிடையாது, சென்னை புனித சர்ச் அருங்காட்சியம் ஓகேங்களா. விடுதலை நாளில் இயற்ற முதல் தேசிய கொடி குடியாத்தில் நெசவு செய்யப்படுது ரைட்டு ஓகேங்களா. சரியான சுற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது கரெக்டு. நவம்பர் 26 அன்று குடியரசு நாள் கொண்டாடுது. நவம்பர் 26 கிடையாது, ஜனவரி 26. நவம்பர் 26 வந்து அரசமைப்பு சட்டம் தான் வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா. அக்டோபர் 12 காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 2 தான் காந்தி ஜெயந்தி ஓகேங்களா. அடுத்தது அவ்வளோதாங்க, புக் பேக் முடிச்சுது. இந்த யூனிட் முடிச்சுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து யூனிட் பார்க்கலாங்களா. நன்றி.